Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Trigonometry chapterல exercise 3.3ல third sum பார்ப்போம். இந்த வீடியோல find the values of other 5 trigonometric functions of the following. ஒரு வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. மத்த 5 வேல்யூஸும் நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுல குவாட்ரண்ட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ வாங்க இப்ப சம் பார்க்கலாம். நான் வந்து இந்த குவாட்ரண்ட்ல எது வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது தெரியணும் இல்லையா? இது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இது என்னது? ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதுல எல்லாமே பாசிட்டிவ். இதுல sin and சைனோட ரெசிப்ரோக்கல் cosec வந்து பாசிட்டிவ், tan and cot பாசிட்டிவ். இதுல வந்து cos and secant பாசிட்டிவ் fourth quadrantல. சோ இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க சம்ம பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? cos theta is equal to minus 1 by 2. ஓகேவா? இப்போ இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். sin square theta plus cos square theta is equal to 1ன்றது தெரியும். cos theta கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அதுல இருந்து நம்ம sin theta கண்டுபிடிக்கலாம். sin square theta is equal plus minus 1 by 2 the whole square is equal to 1. சோ அப்போ sin square theta இது plus ஆயிடும் இல்லையா? ஸ்கொயர் பண்ணும்போது plus ஆயிடும். plus 1 by 4 is equal to 1. So sin square theta is equal to 1 minus 1 by 4 is equal to 4. 4 minus 1 3. 3 by 4. Sin square theta is equal to 3 by 4. அப்ப sin theta is equal to இதுக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா? ரூட் எடுத்தோம்னா plus or minus போடணும். அப்ப plus or minus root 3 by 2. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம பிளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமா அப்படின்றதுக்கு தான் இந்த குவாட்ரண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல எது மட்டும் தான் பிளஸ்ன்னு சொல்லியிருக்கேன்? tan and cot மட்டும் தான் பிளஸ். சோ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதால சைன் மைனஸ்ல தான் இருக்கணும். சின்ஸ் தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட், since theta lies in the third quadrant, sin theta is equal to minus root 3 by 2. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த குவாட்ரண்ட் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றது. இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு நமக்கு அதர் 5 trigonometric values நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ sin theta root 3 by 2 கண்டுபிடிச்சிட்டோம். sin theta is equal to minus root 3 by 2. இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? cosec. அப்போ cosec theta is equal to 2 by minus root 3. மைனஸ் மேலே போட்டாலும் கீழே போட்டாலும் ஒண்ணுதான். cos ஆல்ரெடி தெரியும் நமக்கு. ஓகேவா? இப்போ sec கண்டுபிடிச்சுக்கலாம். cos ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. cos theta is equal to minus 1 by 2. அப்போ sec theta is equal to minus 2 by 1. 2 by 1 என்ன? 2 தான் வரும் நமக்கு. அடுத்தது tan theta. tan theta is equal to sin by cos theta இல்லையா? sin theta by cos theta. அப்போ minus root 3 by 2. இதுவும் ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப டிவிஷன்ல வரும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப minus 2 by 1 ன்னு வரும். சோ 2 2 கேன்சல் ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப root 3 ன்னு வரும். tan theta is equal to root 3. அப்ப cot theta is equal to 1 by root 3. முடிஞ்சிடுச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? cos theta is equal to 2 by 3. Second subdivision, cos theta is equal to 2 by 3. Theta lies in the first quadrant. Theta lies in the
first quadrant. அதே மாதிரி தான் பண்ண போறோம் நம்ம. இப்போ sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஐடென்டிட்டி தெரியும். So அப்போ sin square theta plus 2 by 3 to the whole square is equal to 1. So sin square theta is equal to plus 4 by 9 is equal to 1. So sin square theta is equal to 1 minus 4 by 9 is equal to 9. 9 minus 4 5. 5 by 9. Sin square theta is equal to 5 by 9. அப்போ sin theta is equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா, அப்போ root 5 by 3 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் root 5 by 3 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, theta lies in the first quadrant ன்னு கொடுத்துருக்காங்க. theta lies in the first quadrant தான் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ since theta lies in the first quadrant, எல்லாமே பாசிட்டிவ். sin theta is equal to plus root 5 by 3. ஸோ இப்போ இதை எடுத்துட்டோமா? இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? cosec. cosec theta is equal to 3 by root 5. அடுத்தது cos theta ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. cos theta is equal to 2 by 3 கொடுத்துருக்காங்க. அப்போ sec theta is equal to இதோட ரெசிப்ரோக்கல் 3 by 2. அடுத்தது tan theta. tan theta is equal to sin theta by cos theta. அப்போ root 5 by 3. இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால ரெசிப்ரோக்கலில் போயிடும். 3 by 2. அப்போ root 5 by 2. cot theta is equal to இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ 2 by root 5. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.